செம்மை கல்வி பாடம் முப்பொருள். வழங்குபவர் ஆசிரியர் கோபு. தலைப்பு வகுப்பு 7 ஓர்ந்திருத்தல் 2. வணக்கம். நாம் முந்தைய பாடத்தில் ஆசான் அவர்கள் இயற்றிய முப்பொருள் நூலிலிருந்து 3வது இயலான ஓர்ந்திருத்தல் என்ற பாடத்தில் இருந்து தொடங்கினோம். ஓர்நிலை சீர்நிலையாக்கும் என்ற மந்திரத்திலிருந்து தொடங்கி ஓர் என்றால் என்ன, ஒன்று என்றால் என்ன என்பதை விளக்கினோம். பல உணர்ச்சி நிலைகளில் உள்ளடக்கியது ஓர்ந்திருத்தல் என்பதாகும் என்பதை விளக்கினோம். இயல்பு என்பது இருத்தலை தக்கவைத்தல் என்பதை பற்றி இயல்பை பற்றி விளக்கினோம். மேலும் மனித உணர்ச்சிகளுக்கும் ஐம்பூதத்திற்குமான தொடர்பினை விளக்கினோம். அதிலும் காற்று எனும் பூதம் துடி என்ற உணர்ச்சிக்கானது என்பதை பற்றி விளக்கினோம். மேலும் உணர்ச்சிப்படுதலுக்கு ஆட்படும் பொழுது துடி என்கிற உணர்ச்சி எவ்வாறு உடல் நலத்தை சீர்கேடு அடைய வைக்கிறது என்பதை பற்றி விளக்கினோம். எனவே மனித சிந்தனை எவ்வாறு உடல் நலத்தை பாதிக்கிறது என்பதை பற்றி விளக்கினோம். இன்றைய பாடத்தில் வெப்பம் எனும் பூதத்திற்கும் உணர்ச்சிகளுக்கும் உள்ள தொடர்பை பற்றி விளக்குவோம். வெப்பம் எனும் பூதத்திற்கான உணர்ச்சி தீவிர செயல்பாடு. எப்படி காற்று என்ற பூதத்திற்கான உணர்ச்சி துடி என்பது துடிப்பு, துடித்தல் என்பது தொடர்புடையதோ அதுபோல இங்கு வெப்பம் எனும் பூதத்திற்கான உணர்ச்சி ஒரு தீவிர செயல்பாடு. தீவிரம் என்றால் இயல்பாக அமைய வேண்டியதை வலிந்து செய்தல் அல்லது அமைய வேண்டாம் என்று இருப்பதை போராடி செய்தல். ஒன்று அது இயல்பாகவே அமையும், அதை இயல்பாக அமைய விடாமல் வலிந்து செய்து சாதித்து காட்டுவது. இல்லையெனில் இது அமைய வேண்டாம் என்று இருக்கும், அதை அமைப்பதற்காக போராடுதல். இதுதான் தீவிரம் என்னும் சொல்லின் பொருள். இந்த தீவிரம் என்ற உணர்ச்சிக்கும் வெப்பத்திற்குமான தொடர்பு தான் இந்த பாடங்களில் நாம் பார்க்க இருக்கிறோம். உடலுக்கு தீவிர செயல்பாடு தேவை. இயல்புகளை நிலைநிறுத்துவதற்கு இது தேவைதான். ஏனென்றால் மனிதர்களை பொறுத்தவரை உடலின் இயல்புகளை மட்டுமே ஒழுகி வாழ்பவர்கள் அல்ல. மற்ற உயிரினங்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாம் அவற்றுக்கு என்ன உணவோ அந்த உணவை மட்டும் உட்கொள்ளும். ஆகவே அந்த உயிரினங்களுக்கு தீவிர செயல்பாடு என்ற உணர்ச்சி அதிகம் தேவைப்படாது, அரிதாக தேவைப்படும். வழங்கப்பட்ட இயல்புகளை அப்படியே கடைபிடிப்பவை மற்ற உயிரினங்கள். பிற உயிரினங்களை பொறுத்த அளவில் அவர்களுக்கு தேவை என்ன என்பது மட்டுமே அவர்களால் அறிந்து கொள்ள இயலும். அந்த இருத்தலை தக்க வைத்தல் இயல்பு என முந்தைய பாடத்தில் பார்த்தோம் அல்லவா. எனவே பிற விலங்குகளுக்கு அந்த புலனறிவே அந்த இருத்தலை தக்க வைத்தலுக்கு ஆன அறிவாகும். அந்த பார்வை திறன், அவர்களுக்கு தேவையான உணவுகளையும் கேட்கும் திறன், நுகரும் திறன், உணரும் திறன், அனைத்து புலனறிவுமே அவற்றின் இருத்தலை தக்க வைத்தலுக்காக தேவையற்றவை என்ற அவற்றை தாண்டி அவர்களால் சிந்திக்கவே இயலாது. எனவே இயல்பாகவே அவர்களுக்கு அந்த பல உயிரினங்களுக்கு தீவிர செயல்பாடு தேவைப்படாது. எனவே அந்த உயிரினங்கள், பிற விலங்கினங்கள் தனக்கு வழங்கப்பட்ட இயல்புகளை அப்படியே கடைபிடிக்கும். மனிதர்கள் வழங்கப்பட்ட இயல்புகளை மீறுவது பற்றித்தான் வாழ்நாளில் பெரும்பகுதியை சிந்திப்பார்கள். இது இப்படித்தான் இருக்க வேண்டுமா, அப்படி இருக்க வேண்டாமா என சிந்தித்து இயல்புகளை சிதைத்து தானும் சிதைவார்கள், சூழலையும் சிதைப்பார்கள். ஆகவே மனிதர்களுக்கு வெப்பம் எனும் பூதம் தரும் தீவிர செயல்பாடு எனும் உணர்ச்சி கூடுதலாகவும் மிகுதியாகவும் இருக்கிறது. பொருந்தாத உணவை சாப்பிட்டால் தீவிர செயல்பாடு எனும் உணர்ச்சியின் மூலம்தான் அது செரிக்க முடியும். இயல்பான செயல்பாடு பொருத்தமான உணவை மட்டும்தான் செரிக்கும். பிற விலங்கினங்கள் போல நாமும் நமக்கு பொருத்தமான உணவை மட்டும் சாப்பிட்டால் இயல்பாகவே பொருத்தமாகவே அது செரிக்கும். ஆனால் நாம் இந்த உணவில் இந்த சத்து இருக்கிறது, இந்த உணவில் அந்த சுவை அதிகமாக இருக்கிறது என்பதை பொருத்தமில்லாத உணவை உட்கொள்கிறோம். எனவே இப்படி பொருந்தாத உணவை சாப்பிட்டால் அது இயல்பாக செரிக்காது. தீவிர செயல்பாடு எனும் ஒரு உணர்ச்சியின் மூலம்தான் அது செரிக்க முடியும். இன்றைக்கு பெரும்பகுதி மக்கள் பயன்படுத்தும் எண்ணெய் எண்ணெயே அல்ல, அரிசி அரிசியே அல்ல, சர்க்கரை சர்க்கரையே அல்ல. ஆனாலும் உடல் செரிக்கிறது.
சுவாசிக்கும் காற்று காற்றே அல்ல, பருகும் தண்ணீர் தண்ணீரே அல்ல. ஆனாலும் உடல் செரிக்கிறது, தன்மையப்படுத்துகிறது. இதற்கு உடலுக்கு தேவை தீவிர செயல்பாடு. இங்கே வெறும் இயல்பு செயல்பாடு போதாது. ஒரு பன்றி வாழும் வாழ்க்கையை விட இழிவான வாழ்க்கையை தான் இன்றைய மனிதர்கள் வாழ்கிறார்கள். ஏனென்றால் பன்றி தன்னுடைய படைப்பு இயல்புகளை மீறாமல் வாழ்கிறது. அந்த பன்றிக்கு வழங்கப்பட்ட தேவைக்கு ஏற்ப உள்ள இயல்புகளை மீறாமல் அது வாழ்கிறது. ஆனால் மனிதர்கள் படைப்பு இயல்புகளை மீறுவதை மட்டுமே வாழ்க்கையாக வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு உணவு, காற்று, நீர் எல்லாம் கெட்டுப்போன நிலையிலும் உடல் தாங்குகிறது என்றால் வெப்பம் எனும் பூதம் தரும் தீவிர செயல்பாடு தான் காரணம். அடிப்படையில் வெப்பம் எனும் பூதம், அந்த பூதத்திற்கான உணர்ச்சி மனித உடலில் தீவிர செயல்பாடு, தீவிரம் என்பதை செயல்படுத்துகிறது. அதனால்தான் இந்த அளவு மாசடைந்த காற்றும் நமக்கு பொருந்துகிறது, கெட்டுப்போன நீரும் நமது உடலை தாங்குகிறது. எதிர்பாராத விபத்து அல்லது எதிர்பாராத தாக்குதல்கள் பொழுது இயல்பாக செயல்பட முடியாது. அது மாதிரியான சூழல்களில் சிந்தனையிலும் உடலிலும் ஒரு தீவிர செயல்பாடு தேவை. ஒரு திடீர் தாக்குதல் நிகழும்போது அல்லது எதிர்பாராத ஒன்று நிகழும்போது அதிலிருந்து தப்புவதற்காக நீங்கள் உங்களையும் அறியாமலே செயல்படுகிறீர்கள் அல்லவா? அந்த செயல்பாட்டின் பொழுது உங்களுடைய உடலின் வெப்பநிலை உயரும். அதுவே தீவிர செயல்பாடு. இதுவே கோபமனு உணர்ச்சியாக வெளிப்படுகிறது. கோபம், அழுகை, இது போன்ற உணர்ச்சிகள் எப்பொழுது நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று நிகழ்கிறது, எதிர்பாராத சொற்களாலோ உடலாலோ நீங்கள் தாக்கப்படுகிறீர்கள் என்பது உங்களையும் அறியாமல் உங்களுக்கு வியர்க்கிறது, உங்கள் உடல் சூடடைகிறது, உங்களுக்கு கண்ணீர் வருகிறது, கோபம் வருகிறது. இவையெல்லாம் தீவிர செயல்பாடு என்ற உணர்ச்சி தான் இப்படி வெளிப்படுகிறது. கோபம் என்னும் உணர்ச்சி தீவிர செயலுக்கானது. இவ்வுணர்ச்சியை அன்றாட நடவடிக்கையாக மாற்றினால் என்ன நடக்கும்? எப்பொழுது கோபப்பட வேண்டும்? எப்பொழுதாவது நமது மீது சொற்களாலோ உடலாலோ நமக்கு பிடிக்காதவை நடக்கும்போது ஒரு உணர்ச்சி வரலாம், வந்து செல்லலாம். ஓர்ந்திரத்தல் என்பதே ஒரே உணர்ச்சியில் ஆட்படக்கூடாது என்பதுதான் ஓர்ந்திரத்தல். எல்லா உணர்ச்சியும் உள்ளடக்கி ஒன்றுபட்டு இருத்தல், அதுவே ஓர்நிலை சீர்நிலையாகும். கோபமெனும் உணர்ச்சியை அன்றாட நடவடிக்கையாக மாற்றினால் சிந்தனையில் வெப்பம் அதிகரிக்கும். இவ்வாறு வெப்பம் உயர்ந்தால் அது உடல் நலத்தை கெடுக்கும். ஏனெனில் நாம் ஏற்கனவே முந்தைய பாடங்களில் பித்தம் என்பது திரிந்த வெப்பம், இயல்பான வெப்பம் அல்ல. இயல்பான வெப்பம் உடலுக்கு தேவை. எனவே இந்த திரிந்த வெப்பம், இந்த திரிந்த நிலையில் உள்ள வெப்பம் உடலை கெடுக்கும். ஆகவே சிந்தனையில் வெப்பம் உயர்ந்தால், ஒரு உணர்ச்சியின் பால் ஆட்பட்டு அதன் வழியே ஒரு கோபம் என்ற உணர்ச்சியின் வழியாக ஆட்பட்டு ஒரு உடல் வெப்பமடைந்தால், சிந்தனையில் வெப்பம் உயர்ந்தால் உடலிலும் வெப்பம் உயரும் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சிந்தனையில் துடி உயர்ந்தால் உடலிலும் துடி உயரும். துடி என்பது காற்றுக்கானது இங்கே. எனவே சிந்தனையில் துடி என்ற உணர்ச்சி உயர்ந்தால் உடலின் துடிப்பு என்பது உயரும். நீங்கள் மாடிப்படி ஏறிக்கொண்டிருக்கும் போது திடீரென்று கால் இடறிவிட்டால் கைப்பிடியை பிடித்து கொண்டு விடாமல் சமாளிக்கிறீர்கள் அல்லவா? அந்த நிலையில் கைப்பிடியை பிடித்துக் கொண்டு உங்களின் மொத்த எடையையும் ஒரே கை தாங்குகிறது. எப்படி உங்களுடைய கைகளுக்கு இவ்வளவு திறன் வந்தது? அது வெப்பம் செய்யும் தீவிர செயல்பாடு. எந்த நேரமுமே உங்கள் கைகளில் அவ்வளவு வலிமை இருந்தது கிடையாது. ஆனால் இடறி விழும்போது உங்கள் கைகளுக்கு அந்த அளவு வலிமை கிடைக்கிறது. இதுதான் தீவிர செயல்பாடு. இதுதான் வெப்பத்திற்கான உணர்ச்சியாகும். ஒரு வாகனத்தில் செல்லும் போது திடீரென்று சறுக்கினால் ஒரு காலை ஊன்றுகிறீர்கள். ஊன்றும் போது அந்த காலுக்கு அவ்வளவு வலிமை எங்கிருந்து கிடைக்கிறது? மற்ற நேரத்தில் அந்த காலுக்கு அவ்வளவு வலிமை கிடையாது. எதிர்பாராத சூழலில் ஏற்படும் இடரை சமாளிக்க வெப்பத்தின் சிறப்பு வலிமை வழங்கப்படுகிறது. அந்த வலிமை நீடிப்பதில்லை, சில நொடிகளுக்கு உங்களை காப்பாற்றும் வரை இருக்கிறது. இதுவே இயல்பு, இது தேவைதான். எதிர்பாராத சூழல் அனைவருக்கும் ஏற்படும். அப்படிப்பட்ட இடரை சமாளிக்க வெப்பம் எனும் பூதம் நமக்கு வழங்கப்பட்டு நம்மளை பாதுகாக்கிறது. இது இயல்பு, இது தீவிர செயல்பாடு. எப்பொழுது? இது எதிர்பாராத சூழலில் உங்களை காப்பாற்றுவதற்கு படைப்பு இயல்பாகவே வழங்கியிருப்பது. இதையே தொடர்ந்து ஆட்படுத்தினால், இந்த தீவிர செயல்பாடு என்பதையே தொடர்ந்து ஆட்படுத்தினால் என்ன நடக்கும்? உடல் வெப்பம் உயரும். சிந்தனையின் வெப்பம் உயர்வதால் உடல் வெப்பம் உயரும்.
உடலை தக்க வைப்பதற்காக உடல் வெப்பத்தை உயர்த்தியது. ஒரு தீவிர செயல்பாட்டின் மூலம் ஒரு திடீரென்று ஏற்படும் எதிர்பாராத சூழலுக்கு வெப்பம் உயர்த்தப்பட்ட காரணத்தால் தீவிர செயல்பாட்டுக்கு வாய்ப்பு அமைந்தது. இடறி விழும்போது வெப்பம் எனும் தீவிர உணர்ச்சி அமைந்து நமது ஒரு உறுப்புக்கு அதிகப்படியான வலிமை கிடைத்து நம்மை காப்பாற்றுகிறது. இது இயல்பு. ஆனால் இப்பொழுது பல மனிதர்கள் வாழ்க்கையின் பல நாட்களில் எங்கே இடறி விழுந்து விடுவோமோ அல்லது இடறி விழுந்து விடுவோம் போல இருக்கிறதே என்பதை போலவே சிந்தித்துக் கொண்டு கோபம் எனும் உணர்ச்சி உற்பத்தியாகிக் கொண்டே இருக்கிறது. அவர்களுடைய சிந்தனை தீவிரமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். இதில் வருத்தத்தக்க செய்தி என்னவென்றால், ஒருவருக்கு வெப்பம் அதிகமாக உருவாகிறது என்றால் காற்று ஏற்கனவே அதிகமாக இருக்கிறது என்று பொருள். ஏனென்றால் காற்றிலிருந்து தான் வெப்பம் உருவாகிறது. ஆக அவர் காற்று வெப்பம் என இரண்டையுமே உயர்த்தி கொள்கிறார். இவ்வாறான உணர்ச்சிகளில் நிலைபெறும் சிந்தனை உடலை கெடுக்கும். நாம் முந்தைய பாடத்தில் காற்று என்ற பூதம் உடலில் துடி என்ற உணர்ச்சியை வழங்கும் என்று பார்த்தோம். இப்பொழுது வெப்பம் என்ற பூதம் உடலில் தீவிர செயல்பாடு என்பவற்றை வழங்கும் என்பதை பார்க்கிறோம். இதில் என்னவென்றால், நமது வாதம் பித்தம் கபம் இந்த வரிசையில் காற்று வெப்பம் நீர் இதுதான் வரிசை. இதில் காற்று என்பது சிந்தனையிலிருந்து உருவாவது, ஏனெனில் மனத்திலிருந்து உருவாது. நமது ஆகாயமே நமது மனமாக இருப்பதால் ஆகாயத்திலிருந்து காற்றிலிருந்து தான் வெப்பம் என்பதால் ஒருவர் கோபப்படுகிறார், ஒருவர் தீவிர செயல்பாடுகளில் இருக்கிறார் என்றால் ஏற்கனவே அவருக்கு சிந்தனையிலும் உடலிலும் காற்று அதிகமாக இருக்கிறது என்று பொருள். எனவே அவர் காற்று வெப்பம் இரண்டையுமே இப்பொழுது உயர்த்தி கொள்கிறார் கோபம் என்ற உணர்ச்சியில் நிலை பெறும் பொழுது. இது உடலை கிடைக்கும். துயரம் கவலை ஆகியவை நீர் எனும் பூதத்திற்கான அடிப்படை உணர்ச்சிகள். காற்று என்பது துடிப்பு என்ற உணர்ச்சி, வெப்பம் என்பது தீவிர செயல்பாடு என்ற உணர்ச்சி. அடுத்ததாக நீர் என்ற பூதத்திற்கு துயரம் கவலை ஆகியவை உணர்ச்சிகள், அடிப்படை உணர்ச்சிகள். அடிப்படையில் நீர் என்ற பூதம் விலக்கும் தன்மை கொண்டது. உடலில் எவை மிகுந்தாலும் அவற்றை விலக்கி வெளியே அனுப்புவதில் நீருக்குத்தான் முதன்மையான இடம். நீர் எப்பொழுதும் நிலத்துடன் இணைந்தே இருக்கும். எனவே நீரில் ஏதேனும் சீர்கேடு ஏற்பட்டால் நிலத்தை உடலை உடனடியாக பாதிக்கும். உடலில் ஏதேனும் சீர்கேடு இருந்தால் நீர் என்ற பூதம்தான் அடிப்படையில் இவற்றை வெளியே அனுப்பும். எனவே நீருக்குத்தான் முதன்மையான இடம். உடல் முழுவதிலும் இருந்து உடலுக்கு ஒவ்வாதவற்றை தேவையற்றவற்றை எல்லாம் திரட்டி விலக்குதல், உடலில் இருந்து விலக்கி வைத்தல் நீர் செய்யும் பணிகளில் அடிப்படையானது. எனவே நீரும் நிலமும் இணைந்தே இருப்பதால் நிலத்தில் சீர்கேடு அடையும் போது அவற்றை நலமடைய வைப்பதற்காக உடலிலிருந்து தேவையற்றவற்றை பொருந்தாதவற்றை விலக்குதல், விலக்கி வைத்தல் இவை அனைத்தும் நீரின் செயல்பாடுகள். இவற்றின் உணர்ச்சி துயரம் சோர்வாகும். இந்த துயரம் சோர்வு ஆகிய உணர்ச்சிகள் விலக்கும் தன்மை கொண்டவை, அதில் நிலைக்கக்கூடாது. எப்படி துடி என்பவை உடலின் துடிப்புகளுக்கு அடிப்படையோ அதன் மூலம் உடலின் துடிப்பு அதிகமாகிறது, உள்ளுறுப்புகள் துடிப்பு அதிகமாகிறது என்பதை வாதமாக பார்த்தோம். சிந்தனைக்கும் வாதத்திற்கும் உள்ள தொடர்பை பற்றி பார்த்தோம். அடுத்தது தீவிர செயல்பாடு, அதாவது வெப்பம். சிந்தனையில் வெப்பம் உடலின் தீவிர செயல்பாடு கோபம் என்ற உணர்ச்சிகளை எப்படி ஏற்படுத்துகிறது, அது எப்படி உடலை சீர்கெடுக்கிறது என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது இந்த துயரம் சோர்வு என்ற இரு உணர்ச்சிகள் பற்றி பார்க்கிறோம். இந்த துயரம் சோர்வு ஆகிய உணர்ச்சிகள் விலக்கும் தன்மை கொண்டவை, இவற்றில் நிலைக்கக்கூடாது. துயரம் வந்தால் உடனடியாக அது விளக்கத்தை நோக்கி நகரும். உங்களுடைய சிந்தனையில் துயரம் இருந்தால், துயரத்தில் ஆழ்ந்தால் மரணத்தை பற்றி நீங்கள் உங்களை அறியாமலே சிந்திப்பீர்கள். ஏனென்றால் நீரின் குணமே விலக்குதல் தான். ஒன்று இந்த உணர்ச்சியை விலக்கு அல்லது மொத்தமாக விலகு என்பது நீர் உணர்த்தும் மறைவான கருத்து. அதாவது நீங்கள் துயரத்தில் ஆழ்ந்தால் நீர் என்ன செய்யும், உங்களது சிந்தனையிலிருந்து இந்த துயரத்தை விலக்கும். அதனால்தான் உங்களை அறியாமல் ஆழ்ந்த துயரம் ஏற்படும் போது மரணத்தை பற்றி சிந்தனை ஏற்படும். ஏனென்றால் இந்த நீரின் குணமே விலக்குதல் தான். இந்த நீர் இப்பொழுது உங்களுக்கு துயரம் என்ற உணர்ச்சியை அளித்திருக்கிறது. இந்த உணர்ச்சியை விலக்குவதற்காக
இந்த சிந்தனையை உங்களுக்கு தோன்ற வைக்கிறது. ஒன்று இந்த உணர்ச்சியை விலக்கு அல்லது மொத்தமாக விலகு என்பதுதான் நீர் உணர்த்தும் இந்த கருத்து. துயரம், கவலை ஆகியவையெல்லாம் விலக்கம், விலக்குதல், விலக்கி வைத்தல் எனும் அடிப்படையில் இருந்து எழுப்பவை. ஏதோ ஒன்று உங்களிடமிருந்து விலகியதால் தான் நீங்கள் துயரம் அடைகிறீர்கள், கவலைப்படுகிறீர்கள். அதனால்தான் இந்த அடிப்படையாகவே இந்த துயரம் வருகிறது, கவலை வருகிறது என்றால் ஏதோ ஒன்று உங்களிடந்து விலகிவிட்டது, விலக்கி வைக்கப்பட்டு விட்டது என்பதற்கான தொடர்பு இருக்கிறது. நாமும் விலகி விடுவோமோ, இதிலிருந்து நீங்கி விடுவோமோ என்பதே உங்களை துயரமும் படுத்துகிறது. விலக்கம் என்னும் அடிப்படையின்றி உங்களால் துயரடையவோ, கவலைப்படவோ, சோர்வடையவோ முடியாது. அதாவது நம்மிடமிருந்து ஒன்று விலகிவிடுமோ, நாம் இங்கிருந்து நீங்கி விடுவோமோ என்பதே உங்களை துயரப்படுத்துகிறது. இந்த விலக்கம் என்ற அடிப்படை இல்லாமல் உங்களால் துயரப்படவோ, கவலைப்படவோ, சோர்வாக இருக்கவோ முடியாது. உங்களுக்கு கவலை வருகிறது என்றால் அடிப்படையில் ஏதோ ஒன்று உங்களை விட்டு விலகுகிறது அல்லது விலகப் போகிறது என்று நீங்கள் சிந்தனையில் எண்ணிக்கொள்கிறீர்கள். சோர்வடைகிறீர்கள் என்றால் ஏதோ ஒன்று உங்களால் விலக்கப்பட்டிருக்கிறது அல்லது உங்களிடமிருந்து விலகிவிட்டது. நீர் எனும் பூதத்திற்கான பண்பு இவையே, விலக்கம் என்ற பண்பு. இந்த அடிப்படையும் மனிதர்களுக்கு, மனித உடல் செயல்பாடுகள் தேவை. எவையுமே தேங்கக்கூடாது. எனவே நீர் என்ற விலக்கம், நீர் தரும் விலக்கம் என்ற பண்பும் உடலுக்கு தேவை. வியர்வையாக, சிறுநீராக, உயிராற்றலாக, உதிரப்போக்காக, சளியாக, கோழையாக விலக்குதலை நீர் செய்து கொண்டேதான் இருக்கும். நமது உடலிலிருந்து வியர்வையாக, உடலிலிருந்து சிறுநீராக, நமது உடலிலிருந்து விந்து நீராக, உடலிலிருந்து உதிரப்போக்காக, சளியாக, வயிற்றிலிருந்து கோழையாக, இவற்றின் மூலம் உடலுக்கு பொருந்தாதவற்றை விலக்குதல் என்ற பண்பு மூலம் நீர் செய்து கொண்டேதான் இருக்கும். சிந்தனையில் துயரத்தை கொடுக்கும், கவலையை கொடுக்கும் இந்த உணர்ச்சிகளில் நிலை பெற தொடங்கினால் உடலில் நீர் மிகும். உடலில் உள்ள நீரானது சிந்தனையில் துயரத்தை கொடுக்கும். ஏனெனில் விலக்கும் பண்பு கொண்டவை, கவலையையும் கொடுக்கும். இது போன்ற துயரம், சோர்வு, கவலை போன்ற உணர்ச்சிகளில் நீங்கள் நிலை பெற தொடங்கினால் இதற்கு தொடர்புடைய உடலில் நீர் மிகும். நீங்கள் துயரத்திலேயே இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய உடல் நீர் மிகுந்த உடலாக மாறும். நீர் கெட்ட, அதாவது கப உடலாக மாறும். ஏனென்றால் திரிந்த நீரே கபமாகும். எனவே நீங்கள் துயரத்திலேயே ஆட்பட்டு விட்டீர்கள், கவலையிலேயே இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் உடல் நீர் மிகுந்த உடலாக மாறும். நீரும் தேங்கக்கூடாது, வெப்பமும் தேங்கக்கூடாது, காற்றும் தேங்கக்கூடாது. நிலைத்தன்மை உடையதுதான், ஆனாலும் இதுவும் சுழல் நிலையில் இருக்கணும், சுழற்சி நிலையில் இருக்கணும். தேங்கினால் கபமாக மாறும். நிலம் ஆட்படுவது ஆகாயம், காற்று, வெப்பம், நீர் ஆகிய பூதங்களின் விளைவுதான் நிலம். முந்தைய 4 பூதங்களுக்கும் ஆட்படுவது நிலம். ஆகவே இந்த இடத்தில் அதை பற்றி அதிகமாக விளக்க தேவையில்லை. ஆனால் நிலத்திற்கும் பண்பு உண்டு, அதற்கும் உணர்ச்சி உண்டு. இருந்தாலும் அது ஆட்படுவது என்பதால் அதை விடுப்போம். இங்கே நமது உடலின் ஐம்பூத கொள்கை என்னவெனில், ஆகாயம் மனமாக இருக்கிறது, அடுத்தது வாதம், பித்தம், கபமாகும். அதாவது காற்று, வெப்பம், நீர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பண்பாக இருக்க வேண்டும். காற்று வந்து செல்ல வேண்டும், வெப்பம் வந்து தங்கி செல்ல வேண்டும், நீர் நிலை பெற்றிருக்க வேண்டும். ஏனெனில் நீரும் நிலமும் இடையராது பிணைப்பில் உள்ளது. இதில் நிலம் என்பது ஆட்படுவது. பிற 4ம் ஆகாயம், காற்று, வெப்பம், நீர் ஆகிய பூதங்களின் விளைவுதையே தான் இந்த நிலம். இந்த 4 பூதங்களுக்கும் ஆட்படுவது நிலமாகும். எனவே நிலத்தை பற்றி அதிகமாக விளக்க வேண்டியது. நிலத்திற்கென்ற தனி பண்பும் உண்டு, அதற்கு உணர்ச்சியும் உண்டு. ஆனாலும் அது பிற 4 பூதங்களுக்கு ஆட்படுவது என்பதால் அதை விடுப்போம். காற்று, வெப்பம், நீர் ஆகிய பூதங்களுக்கான உணர்ச்சிகளில் ஒருவர் நிலை பெற்றார். காற்று என்பது துடி என்ற உணர்ச்சியை தரும், துடிப்பு. வெப்பம் என்பது தீவிர உணர்ச்சி, தீவிர செயல்பாடு என்பதை உணர்ச்சிகளை தரும். நீர் என்பது துயரம், சோர்வு, கவலை என்ற விளக்கும் தன்மை கொண்ட உணர்ச்சிகளை தரும்.
எனவே காற்று, வெப்பம், நீர் ஆகிய பூதங்களோடு தொடர்புடைய உணர்ச்சிகளில் ஒருவர் நிலை பெற்றால் அது உடல்நல சீர்கேடு. அவ்வுணர்ச்சிகளை கடந்து சென்று கொண்டே இருந்தால் சீர்நிலை. ஓர் நிலை சீர்நிலையாக்கம், இதுதான் மறைமொழி அல்லவா? ஓர் நிலை என்றால் ஒரு நிலையில் ஒரு உணர்ச்சியிலேயே இருப்பதல்ல, ஓர்ந்திருத்தல், அனைத்து உணர்ச்சிகளையும் உள்ளடக்கி இருத்தல். இதில் மகிழ்ச்சி என்பது ஒரு உணர்ச்சி தானே. எனவே உங்களுக்கு துயரம் தரும் உணர்ச்சிகள் மட்டுமல்ல, மகிழ்ச்சி தரும் உணர்ச்சிகள், இன்பத்திற்கான உணர்ச்சியும் அதில் உள்ளன. எனவே இந்த 3 பூதங்கள், காற்று, வெப்பம், நீர் ஆகிய பூதங்களின் உணர்ச்சிகளில் ஒரு நிலை பெற்றால் உடல் நலங்கிடும். இந்த உணர்ச்சிகளை கடந்து சென்று கொண்டே இருந்தால் அதுதான் சீர்நிலை. கடந்து செல்லுதல் என்பது எல்லா உணர்ச்சிகளுக்கும் ஆட்படுவதல்ல, எல்லா உணர்ச்சிகளையும் உள்ளடக்கிக் கொள்ளுதல். இதுவே ஓர்ந்திருத்தல். ஓர்ந்திருத்தால் சீர்நிலை என மந்திரத்தின் விளக்கம் இதுதான். ஓர்ந்திருத்தல் அல்லது ஓர்நிலையில் இருத்தல் என்பது என்ன? காற்று, வெப்பம், நீர் ஆகியவை பூதங்கள். இந்த 3ம் தவிர்க்க இயலாதவை. இவை 3ம் சேர்ந்துதான் உடல் ஆக்கப்படுகிறது. அதுபோல இந்த பூதங்களுக்கான உணர்ச்சிகள் எல்லாம் சேர்ந்த வகையில்தான் வாழ்க்கையின் போக்குகளும் அமைக்கப்படுகின்றன என்ற இந்த மெய்மையை புரிந்து கொள்ளுங்கள். காற்று என்பது துடி, வெப்பம் என்பது தீவிர செயல்பாடு, நீர் என்பது துயரம், சோர்வு. இந்த காற்று, வெப்பம், நீர் ஆகிய பூதங்கள் இல்லாமல் நாம் இல்லை. எனவே இந்த காற்று, வெப்பம், நீர் ஆகிய பூதங்கள் தரும் உணர்ச்சிகளும் வரும், வந்து செல்லும், வந்து தங்கி செல்லும், நிலைத்திருக்கும். எனவே இவையெல்லாம் சேர்ந்த, இந்த உணர்ச்சிகள் எல்லாம் சேர்ந்தவைகள் தான் வாழ்க்கையின் போக்குகளும் அமைக்கப்படும் என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். எதன் பின்னும் செல்ல மாட்டேன், எதற்கும் செய்யப்பட மாட்டேன், எல்லா உணர்ச்சிகளையும் எனக்குள் வைத்திருப்பேனே தவிர அவற்றின் பின்னால் செல்ல மாட்டேன் என்ற உணர்தலுக்கு வருவதே ஓர்ந்திருத்தல் ஆகும். எந்த உணர்ச்சியின் பின்னும் செல்லாமல் இருத்தல், எந்த உணர்ச்சிக்கும் ஆட்படாமல் இருத்தல், எந்த உணர்ச்சிகளையும் உள்ளுக்குள் வைத்திருப்பேனே தவிர அவற்றின் பின்னால் செல்லாமல் இருத்தல். பகை என்பது ஒரு உணர்ச்சி, கோபம் என்பது ஒரு உணர்ச்சி, காமம் என்பதே ஒரு உணர்ச்சி. இவற்றின் பின்னால் செல்ல மாட்டேன் என்ற ஒரு உணர்தலுக்கு வருதலே ஓர்ந்திருத்தல், உள்ளடக்கி இருத்தல் ஆகும். காற்று துடித்து கொண்டேதான் இருக்கும், சிந்தனை துடித்து கொண்டேதான் இருக்கும். அந்த சிந்தனையில் எந்த உணர்ச்சியை துடிக்க செய்கிறீர்கள் என்பதுதான் இங்கே முக்கியம். காற்று இல்லாமல் வாழ்க்கை இல்லை. எனவே சிந்தனை துடித்து கொண்டே, சிந்தனையில் எண்ணம் அல்லது நினைவு வந்து கொண்டேதான் இருக்கும். அந்த சிந்தனையில் நீங்கள் எது மாதிரியான உணர்ச்சியை துடிக்க செய்கிறீர்கள் என்பதுதான் இங்கே முக்கியம். விருப்பங்களை பற்றி மட்டுமே சிந்தித்தால் அந்த துடி உடலை சீர்கெடுக்காது. அந்த துடியும் அளவு கடந்து போனால் அதுவும் உடலை கெடுக்கும். ஏனென்றால் விருப்பங்களை நீங்கள் துடிப்புடன் சிந்தித்துக் கொண்டே இருக்கும்போது காற்று மிகுந்து வெப்பம் உருவாகும். வெப்பம் என்ன செய்யும்? இப்படி சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் என்ன நடக்கப் போகிறது? ஏதாவது தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று அது தூண்டும். ஏனென்றால் வெப்பத்தின் அடிப்படை உணர்ச்சி தீவிர செயல்பாடு. அதாவது விருப்பம் மட்டுமே சிந்தித்தால் அது உடலை சீர்கெடுக்காது. இந்த இடத்தில் விருப்பம் எனப்படுவது மனதின் வழியாக வரும் உணர்வு, அது உணர்ச்சி அல்ல. விருப்பம் எனப்படுவது உணர்வு, ஆசை எனப்படுவது உணர்ச்சி, இன்பம் எனப்படுவது உணர்வு, மகிழ்ச்சி எனப்படுவது உணர்ச்சி. இவை சான்றுகள். மனதின் வழியாக வருவையெல்லாம் உடலை சீர்கெடுக்காது. இயல்பாக வரும் உணர்வுகள், அவற்றில் நிலைத்திருக்கலாம். இங்கே விருப்பம் எனப்படுவது வேண்டுதல், விருப்பத்தில் நிலை பெறுதல். அதாவது நமக்கு தேவையானவற்றை விருப்பத்தில் நிலை பெற்றுக்கொள்ளுதல். இவை ஆசான் அவர்கள் எழுதிய வேட்டல் என்ற நூலினை படிப்பதன் மூலம், அவற்றை விளங்கிக் கொள்வதன் மூலம் மிக எளிதாக புரிந்து கொள்ளலாம். இவையே நமக்கு மிகவும் முக்கியமான அடிப்படையான பாடம். ஏனெனில் வெறுமனே உடல்நலக் கொள்கை அல்ல. ஒரு உடலை நலமாக்குவதில் மனதின் பங்கு என்பதில் ஆழமான விருப்பம் என்பது மிகவும் முக்கியம். இந்த ஆழமான விருப்பம் என்பது ஆசை அல்ல. ஆசை என்பது வழிமுறை, அது உணர்ச்சிக்கான. விருப்பம் என்பது உணர்வு. நீங்கள் ஆழமாக விரும்பும் போது அதை அடைவதற்கான வழிவகைகள் உங்களுக்கு உணர்த்தப்படும். தானாக நுட்பங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக வந்து அமையும். நீங்கள் அந்த விருப்பங்களை துடிப்புடன் தீவிரமாக சிந்தித்துக் கொண்டே இருந்தால் காற்று மிகுந்து வெப்பம் உருவாகும். ஏனென்றால் வெறுமனே சிந்தித்துக் கொண்டிருந்தால் என்ன, இவற்றை ஏதாவது செயலாக்க வேண்டும் என்றவா என்ற தீவிரமாக ஒரு செயல்பட வேண்டும் என்ற ஒரு உணர்ச்சி தூண்டும். ஏனென்றால் வெப்பம்தான் உணர்ச்சியின் தீவிர செயல்பாடாயிற்று. இப்பொழுது காற்றும் வெப்பமும் கைகோர்த்து கொண்டு பற்றி எரிய துவங்கிவிடும்.
மீண்டும் நான் விருப்பத்தை துடிப்பாக வைத்திருப்பேன் என்றால், விருப்பம் என்றால் ஆழ்மனதில் விரும்புவது, அவற்றை செயல்பட துடிப்பதல்ல. நான் விருப்பத்தை துடிப்பாக வைத்திருக்கிறேன் என்றால் வெப்பம் மேலும் மேலும் அதிகரிக்கும். வெப்பம் அதிகரித்த பிறகு அந்த வெப்பத்தை தணிப்பதற்காக உடல் தானாகவே நீரை சுரக்கும். அதை சளி, கோழை அல்லது பொதுவாக திரிந்த நீர் என்பதால் அதை கபம் என்போம். அது உடலுக்கு பொருத்தமற்ற நீர். விருப்பமாகவே இருப்பினும், ஆழ்மனதில் தோன்றும் விருப்பமாகவே இருப்பினும், நமக்கு ஒன்று தேவையெனில் அந்த தேவையை நாம் அடைவதற்கு விருப்பத்தின் நிலை பெற்று இருந்தால் நமக்கு இயல்புக்கு தேவையானவை வந்து அமையும் என்பதை நாம் அடிப்படையாக கற்கிறோம். அவற்றின் வழி நடக்கிறோம். ஆயினும் இந்த விருப்பத்தினை தீவிரமாக செயல்படுத்த தொடங்கினால், துடிப்பாக வைத்திருக்கிறேன் என்றால், வெப்பம் மேலும் அதிகரித்து அந்த வெப்பத்தை தணிப்பதற்காக உடல் நீரை சுரந்து அது கோழையாகவோ சளியாகவோ அதில் திரிந்த நீர் என்ற கபமாகவோ மாறி போய்விடும். இது உடலுக்கு பொருத்தமில்லாது. விருப்பமாகவே இருப்பினும் அந்த விருப்பத்தினை சிந்தனையில் சுழற்றி கொண்டே இருக்கக்கூடாது. துடி என்ற உணர்ச்சியை மிகுவிப்பதன் தவிர வேறு எதுவும் நிகழப்போவதில்லை. ஏனென்றால் நீங்கள் தீவிரமாக உங்களது விருப்பத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருந்தால் அது துடிப்பு என்ற உணர்ச்சியை உருவாக்குமே தவிர எந்த செயலுக்கும் நிலைக்கு செல்லப் போவதில்லை. பிடித்தமானது என்றாலும் கூட அதை பற்றி கொண்டோ தெரியவோ அதன் பின்னால் அலையவோ கூடாது. அதற்கு ஆட்படக்கூடாது. சிந்தனை அதன் போக்கில் பிடித்தவற்றை சிந்திக்கத்தான் செய்யும், பிடிக்காதவற்றை சிந்திக்காது. கிடைத்தவற்றை நினைத்து மகிழ்ச்சி அடையும், கிடைக்காதவற்றை நினைத்து வருந்தும். இந்த வருத்தம், மகிழ்ச்சி என்பதெல்லாம் உணர்ச்சிகள். இந்த உணர்ச்சிகளுக்கு ஆட்படக்கூடாது. எனவே சிந்தனை என்பது அதன் போக்கில் எதையாவது சிந்தித்துக் கொண்டேதான் இருக்கும். அவை மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும், வருத்தத்தையும் ஏற்படுத்தும். இந்த எல்லா உணர்ச்சிகளையுமே அதன் போக்கோடு அனுமதித்து விட்டு அமைதியாக உங்கள் செயல்களை மட்டும் செய்து கொண்டே இருக்கு. இவ்வாறு நீங்கள் செய்ய துவங்கினால் ஓர் நிலையை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது அனைத்து உணர்ச்சிகளையும் உள்ளடக்கி இருக்கிறீர்கள், எந்த உணர்ச்சிக்கும் ஆட்படவில்லை என்று பொருள். உங்களுடைய சிந்தனையே உங்களுடைய உடலாகிறது என்பதை தெல்ல தெளிவாக ஐம்பூத கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் ஒருவேளை புரிந்து கொண்டால் உங்களுடைய சிந்தனையே மாற்றமடையும். உடல் மட்டுமல்ல, வாழ்க்கையை மாறிவிடும். நாம் முந்தைய பாடத்தில் சிந்தனை வடிவெடுக்கும், சிந்தனை என்பது ஒரு நுண்பொருள் என்று பார்த்தோம். ஆசான் பல நூல்களில் பல உரைகளில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சிந்தனை என்பது கருத்தல்ல, அது உரு, அது வடிவெடுக்கும். எனவே சிந்தனை என்பது ஒரு நுண்பொருள், அது உடலாக மாறும். எனவே உங்களுடைய சிந்தனையில் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்கள் உடல் செயல்பட தொடங்கும். எனவே இதுவே நமது ஐம்பூத கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இப்படி புரிந்து கொண்டால் உங்கள் சிந்தனையை மாற்றமடையும். உடல் மட்டுமல்ல, வாழ்க்கையே மாறிவிடும். இங்கே விருப்பத்துடன் அமைதியாக இருப்பதென்றால் நடப்பது நடக்கட்டும் என்று இருப்பதல்ல. விருப்பமே வாழ்க்கை. நம்முடைய விருப்பப்படிதான் வாழ்க்கை அமையும். எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள். எனவே இங்கே நமது விருப்பமே நமது வாழ்க்கையாக அமையும். ஏனால் நமது விருப்பமே சிந்தனையாக வெளிப்படும். அந்த சிந்தனையே நமது உடலை வடிவமைக்கும். ஆனால் விருப்பத்தில் ஆழ்ந்திருப்பவர்களுக்குத்தான் அது அமைத்து தரப்படும். விருப்பத்தின் பின்னாலும் நாம் அலையக்கூடாது. விருப்பத்தை நமக்குள் வைத்து ஆழ்ந்திருக்க வேண்டும். விருப்பம் என்பது நமக்குள்ளிருந்து எழும் சிந்தனை. அது நமக்குள் இருக்கிறது, அது நமக்குள் ஆழ்ந்திருக்க வேண்டும். இந்த விருப்பத்தினை பற்றி அடுத்த பாடத்தில் தெளிவாக விளக்குவோம். ஏனெனில் இன்றைய பாடத்தில் நாம் ஏற்கனவே காற்று என்ற பூதம் உடலுக்கு எந்த மாதிரியான உணர்ச்சிகளை வழங்கும், அது உடல் நலத்தை எவ்வாறு பாதிக்கும் என்பதை பார்த்தோம். இந்த பாடத்தில் வெப்பமும் அதன் தொடர்ச்சியாக நீரும் உடலை எவ்வாறு நலப்படுத்துகிறது அல்லது சீர்கேடு அடைய வைக்கிறது என்பதை பற்றி பார்த்தோம். எனவே வாதம், பித்தம், கபம் என்ற 3 பூதங்கள் உடல் நலத்தை எவ்வாறு வடிவமைக்கிறது, எவ்வாறு சீர்கேடு அடைய வைக்கிறது என்பதை பார்த்தோம். காற்று எனும் பூதம், வெப்பம் எனும் பூதம், நீர் எனும் பூதம் உடலில் எவ்வாறு செயல்படுகிறது, அடுத்தது மனதில் எவ்வாறு சிந்தனை வழியாக செயல்படுகிறது என்பதை பற்றி, ஓர்ந்திருத்தல் என்பவற்றை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இவற்றில் இந்த 3 பூதங்களை பற்றியும் இப்பொழுது இந்த 3 பூதங்களும் சிந்தனையில் எவ்வாறு செயல்படும், எவ்வகையான உணர்ச்சிகளை வழங்கும் என்பதை பற்றி பார்த்தோம். இத்துடன் இன்றைய பாடம் முடிவடைகிறது.
நன்றி. செம்மை வெளியீட்டக நூல்கள் செம்மைவனம்.org என்ற இணையதளத்தில் கிடைக்கும்.